ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சித்தூஸ் கிச்சன் ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் ரெசிபி. சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஈஸியாக செய்யலாம். தேங்காய் திரட்டிப்பால் செய்ய போகிறோம். ஒரு முழு தேங்காயை உடைச்சி, சில பேர் துருவி செய்வாங்க, நமக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. தேங்காயோட கருப்பு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் அரைப்பட்டுடும். இது வந்து ஒரு முழு தேங்காய். எவ்வளோ தேங்காய் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான ப்ரப்போர்ஷனில் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு வெல்லம், மண்டை வெல்லம், பாகு வெல்லம் எது வேணால் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஒயிட் சுகரில் செய்யக்கூடாது, கலர் வராது. நெய் வச்சுருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு நான் வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 20 போல் வச்சுருக்கேன். நம்ம விருப்பம், நிறைய கூட போட்டுக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கம்பி பதம் வரணும், பாகு பதம் எப்படி இருக்குமோ, சரியான டெக்ஸ்சரில் வராதோன்னு பயப்படவே தேவையில்லை. யார் வேணால் செய்யலாம். சில பேர் வந்து இதுக்கு பாசிப்பருப்பெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு ஆட் பண்ணி தான் செய்கிறேன். சில பேர் வந்து பச்சரிசி மாவு கூட 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் போடலை. ஒரு 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு வெறும் கடாயில் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கணும். இதில் வந்து இந்த பாசிப்பருப்பு நல்லா வந்து வறுபடணுன்றதான் முக்கியம். இல்லாட்டா அந்த ரா ஸ்மெல் இருக்கும். அந்த 4 ஏலக்காயை மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். அப்போ தான் க்ரஷ் ஆகும். வறுத்து வச்ச பாசிப்பருப்பு, அதாவது பொன்னிறமாக வறுத்த பாசிப்பருப்பையும் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி பவுடர் பண்ணிக்கிட்டோம். இந்த பவுடர் நம்ம ஜலிக்கலாம் வேண்டாம். நல்லா கோர்ஸாக இருந்தால் போதும். ரொம்ப பவுடர் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது ரொம்ப குழன்னு களி மாதிரி இருக்கும். கொஞ்சம் கோர்ஸாகவே இருக்கட்டும், தப்பு இல்லை. இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம தேங்காய் போட்டு அரைச்சிட்டோம்னா திப்பி திப்பியாக இருக்கும். அந்த பருப்பு சரியாக மசியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு பருப்பை வந்து பாசிப்பருப்பை வந்து நம்ம பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெல்லம், தேங்காயெல்லாம் ஆட் பண்ணி போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு பிஞ்ச் உப்பு போடணும். எந்த ஸ்வீட் செய்யணுன்னாலும் நம்ம உப்பு போடுவோம். அப்போ தான் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதிகப்படியான டேஸ்ட் தெரியும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நெய் விட்டு இந்த அரைச்சி வச்ச அந்த கலவையை நல்லா போட்டு கிளறுங்க. சீக்கிரமே இது வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, பயப்பட வேண்டாம். அப்பப்போ 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய நெய் ஊற்றணும், நெய் சொட்ட அல்வா செய்யணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இன்னொன்று, இந்த அல்வாவில் வந்து நீங்கள் ஊற்றுற நெய் வந்து அப்சர்வ் ஆகிடும். பிரெட் அல்வாலாம் செய்யும்போது, திருநெல்வேலி அல்வா செய்யும்போது நெய் வெளியில் வரும். நம்ம எவ்வளோ விடுறோமோ கடைசியாக வெந்ததுக்கு பிறகு அந்த நெய்யை வெளியிடும். அது அந்த அல்வாலேருந்து நெய் பிரிஞ்சு வெளியில் வரும். இதில் வராது. நீங்கள் எவ்வளோ ஊற்றினாலும் அது உறிஞ்சிடும். நிறைய நெய் விடணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. எப்போ வேணால் நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. தேங்காய் வெந்துடும். ஆல்ரெடி பாசிப்பருப்பு நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் ரா ஸ்மெல் வருமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இதுதான் அல்வா பதம்னு சொல்லுவாங்க. சுருண்டு வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அல்வா கிளறும் போதே தெரியும். அடிகனமான பாத்திரத்தில் வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். நான்ஸ்டிக்கில் கூட பண்ணலாம். நான் வந்து இண்டோலியம் கடாயில் பண்ணுறேன். வறுத்து வச்ச முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டியான தேங்காய் திரட்டிப்பால் செஞ்சுருக்கோம். இதில் பாசிப்பருப்பு நம்மளோட சாய்ஸ். கண்டிப்பாக ஒயிட் சுகரில் செய்யக்கூடாது. 2-3 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். வெளியில் வச்சா கெட்டு போயிடும். நமக்கே தெரியும், தேங்காய் போட்ட பண்டமெல்லாம் ரொம்ப நாள் தாங்காது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.